பிரைஸ் த லார்ட். முகமுகமாய் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். சில தினங்களுக்கு முன்பாக தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் நடத்துகிற பிரதர் லெனின் அவர்களுடைய தவறான சில உபதேசங்களில் ஒன்றான நாம் ரட்சிக்கப்படும் போதே எதிர்கால பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டன என்கிற உபதேசத்தை குறித்து நாங்கள் விவாதித்தோம். அந்த உபதேசம் எப்படி தவறு என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக அந்த விவாதத்தை நடத்தினோம். அந்த நிகழ்ச்சியினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறோம். அந்த வீடியோக்கு பதில் கொடுத்து பிரதர் லெனின் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோடைய லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம். 2 வீடியோவும் பாருங்க. அந்த வீடியோல நாங்க விவாதிச்ச அந்த வீடியோல நாங்க என்ன பேசணுங்கிறத ஒரு சுருக்கமா நான் சொல்லிக்கிட்டு, இந்த வீடியோல அவர் பேசிய சில கருத்துகளுக்கு நாங்கள் பதில் கொடுக்க இருக்கிறோம். அந்த வீடியோல நாங்க என்ன சொன்னோம்? முதலிலே ரட்சிக்கப்படும் போதே எதிர்கால பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று பிரதர் லெனின் பேசுகிறாரே, அதற்கு சில வசன ஆதாரங்களை கேட்டிருந்தோம். ஒரு 5 வசன ஆதாரங்களை கொடுங்கள் என்று கேட்டிருந்தோம். அதற்கு அவர் பதில் கொடுக்கவில்லை. மாறாக எங்களை பார்த்து ஒரு எதிர்கேள்வி கேட்டார். இவர்களுடைய கருத்துக்கு வசனங்களை காட்டுவார்களா? நாங்கள் காட்ட இருக்கிறோம். வருகிற எபிசோடுகள்ல ஒவ்வொன்றாக நாங்கள் காட்ட இருக்கிறோம். அதன் பிறகு மிக முக்கியமாக இவர் அடிக்கடி கொலோசேயர் 2:13 வசனத்தை எதிர்கால பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டன என்பதற்கு ஆதாரமாக இவர் காட்டி வருகிறார். அந்த வசனம் எதிர்கால பாவமும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதற்கு ஆதாரமாக காட்ட முடியாது என்பதை அந்த வீடியோல நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம். அதன் பிறகு கோவில் பிள்ளை அண்ணன் அவர்கள் சில இலஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த இலஸ்ட்ரேஷனுடைய நோக்கங்கள் வேறு, ஆனால் அதை அவர் வேறு விதமாக கேள்வி கேட்டிருந்தார். அது இருக்கட்டும். மிக முக்கியமாக இவருடைய உபதேசம் தவறு என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக எதிர்கால பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்பதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களில் இருக்கிற 7 சபைகளுக்கு வசனம் என்ன பேசுகிறது, இயேசு என்ன கூறுகிறார் என்பதை அடிப்படையாக கொண்டு, அதிலும் குறிப்பாக எபேசி சபையை குறித்து அண்ணன் கோவில் பிள்ளை அவர்கள் விளக்கம் கொடுத்தார். அந்த வசனங்களின் அடிப்படையில எதிர்கால பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இவர் வசன ஆதாரம் கேட்டார். ஒரு பகுதியை மாத்திரம் கொடுத்திருக்கிறோம். அதற்கு இவர் சரியான விளக்கம் கொடுத்தாரா? இல்லை. அவருடைய விளக்கம் சரியில்லை. அவருடைய விளக்கம் எப்படி சரியில்லை என்பதை வரப்போகும் நாட்களிலே நாங்கள் தியானிக்க இருக்கிறோம், விவாதிக்க இருக்கிறோம். அதன் பிறகு அவர் எங்களை குறித்து பர்சனலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வார்த்தைகள் எல்லாம் அவர் பயன்படுத்தி இருந்தார். அது போகட்டும், அது அவருடைய உரிமை. ஆனா இவர் இப்படி பேசுவதற்கு, சுட்டி காட்டுவதற்கு என்ன சொன்னாரு? எங்களுக்கு ஞானம் பத்தாது, எங்களுக்கு வேத அடிப்படை சத்திய அறிவு இல்லை, எங்களுக்கு பொது அறிவு இல்லை. கடைசியாக என்ன சொன்னார்? இவர்கள் பேசுவதை நிறுத்துவது நல்லது. யாருக்கு நல்லது? எங்களுக்கு நல்லது அப்படின்னு முடிச்சிருந்தார். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் விமர்சிக்க வேண்டும் என்றால் அந்த மனிதருக்கு அதற்கான தகுதி இருக்கிறதா என்று பார்க்கணும். இப்போ இந்த எபிசோட்ல வேத அறிவு எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். காமன் சென்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். எங்களை பேச வேண்டான்னு சொல்லியிருக்கிறார். இந்த 3 காரியங்களையும் விவாதிக்க இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் சொல்லி அண்ணன் கோயில் பிள்ளை அவர்களை வரவேற்போம். அண்ணன் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். அவருடைய வீடியோவை நீங்க கேட்டிருப்பீங்க. வேத அறிவை குறித்து அவர் பேசுகிறார். உங்களுக்கும் எனக்கும் அடிப்படை வேத சத்தியமும் வேத அறிவும் இல்லை, காமன் சென்ஸ் இல்லை அப்படின்னு பேசியிருக்கிறார். அப்படின்னா அதை சொல்றதுக்கு இவருக்கு ஒரு தகுதி இருக்கணும் இல்லையா? இவருக்கு மிகுந்த வேத அறிவும் வேத ஞானமும் இருக்கணும் இல்லையா? இவருடைய வேத அறிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரதர், ஏற்கனவே நம்முடைய ஆரோக்கியமன்னா சேனல்ல இவருடைய வேத அறிவு எப்படிப்பட்டது என்கிற ஒரு செய்தியை ஏற்கனவே பதிவிட்டு இருக்கிறோம். அப்படி பதிவிட்ட பிறகு மீண்டும் அவர் நமக்கு வேத அறிவு இல்லை என்று சொல்வதனால நிர்பந்தத்தின் காரணமாக மீண்டும் இதை பதிவிட வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கிறது.
அதாவது என்னுடைய ஒரு செய்தியை அவர் சுட்டிக்காட்டி அதற்கு விளக்கம் அளிக்கும் போது அவர் அதில் ஒரு கருத்தை சொல்கிறார். என்ன கருத்து? ரட்சிப்பை இழக்க முடியும் என்று போதிக்கிற போதகர்களுக்கு பாவம் செய்தால் ரட்சிப்பை இழப்போம், பரலோகத்துக்கு போக முடியாது என்பதைத்தான் பேசுறாங்களே ஒழிய, பாவம் செய்தால் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டோம் என்ற ஒரு கவலை இவர்களுக்கு கிடையாது. அதை பற்றி போதிப்பதும் இல்லை. அதாவது அவருடைய கருத்து என்னன்னா, பாவம் செய்தால் தேவன் நம்மேல் பிரியமா இருக்க மாட்டார். என்னுடைய ஒரு செய்தியை அவர் விமர்சிப்பதற்கு அந்த கருத்தை அங்கே பேசியிருந்தார். அதன் பின்பு கொஞ்ச நாள்ல திருப்பூர் சாலமோன் அவர்கள் இதே கருத்தை வலியுறுத்தி நாம் பாவம் செய்யும் போது தேவன் நம்மேல் பிரியமா இருக்க மாட்டார் என்ற ஒரு செய்தியை பேசினார். அதை விமர்சிக்கும் போது அவர் பேசியது சரியில்லை, பாவம் செய்தாலும் தேவன் நம்மேல் பிரியமாய் இருப்பார் என்று அங்கே பேசியிருந்தார். உடனடியாக நான் இதை சுட்டிக்காட்டி இவர் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் என்று சொல்லி அவருடைய 2 ஆடியோ கிளிப்பையும், அதாவது பாவம் செய்தால் தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்க மாட்டார் என்று முதலில் பேசியதையும், பாவம் செய்தாலும் தேவன் நம்மேல் பிரியமாய் இருப்பார் என்று பேசியதையும் சுட்டிக்காட்டி இப்படி இவர் முரணாக பேசுகிறார் என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தேன். நான் அதுக்கு பதில் சொல்லுவார்னு பார்த்தேன். ஆனா 3 நாளாயும் அவர் பதில் சொல்லல. அதன் பின்பு திருப்பூர் சாலமோனை இவர் விமர்சித்த உடனே அவரும் 3 நாள் கழித்து இதே கிளிப்பிங்க போட்டு இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் என்று வெளியிட்டார். உடனடியாக இனிமேல் நாம் இதற்கு ஒரு பதில் கொடுக்காவிட்டால், ஏன்னா நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்துட்டாங்கன்னு சொல்லி பதில் கொடுக்க வந்தார். அவர் என்ன பதில் கொடுத்திருக்கிறார் என்கிறத நம்ம கொஞ்சம் கேட்டு பார்த்தா தெரியும். கேளுங்க, அதுக்கப்புறம் நான் அதனுடைய விளக்கத்தை சொல்கிறேன். சகோதரர் திருப்பூர் சாலமனுக்கும் எனக்கு இடையில சில வாரங்களாக ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருக்கு வீடியோவில். அந்த வீடியோவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்திலே இன்றைக்கு அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு, இதுதான் சகோதரர் லெனினுக்கு நான் கொடுக்கும் கடைசி பதில், இனிமேல் இந்த வீடியோவை நான் வெளியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அதில் 3 காரணங்களை சொல்லியிருக்கார் ஏன் எனக்கு இனிமேல் பதில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. இப்போ அவர் இப்படி கடைசியாக ஒரு வீடியோவாக வெளியிட்டதுனால இந்த வீடியோவையும் நான் கடைசியாக அவருக்கு கொடுக்கும் ஒரு பதிலாக வெளியிடுறேன். 3 காரணங்கள் சொல்றார் ஏன் எனக்கு அவர் பதில் கொடுக்க மாட்டார் அப்படின்னு. முதல் காரணம், நான் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ கிளிப்ஸ் அதில் காமிச்சிருந்தார். அதில் ஒன்றில் ரட்சிப்பை இழக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள பற்றி பேசும்போது நான் ஒரு கருத்தையும் இவருக்கு பதில் கொடுக்கும் பொழுது வேறொரு கருத்தையும் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். அது உண்மைதான். அதாவது ரட்சிப்பை இழக்க முடியும் நம்புறவங்க நம்ம பாவம் செஞ்சோம்னா தேவன் நம்ம மீது பிரியமாக இருக்க மாட்டார் அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாமல், பாவம் செஞ்சோன்னா நம்ம பரலோகம் போக மாட்டோம் என்கிற பயத்தின் அடிப்படையிலே பாவம் செய்யாமல் வாழணும் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இவருக்கு கொடுத்த பதிலில் ரட்சிக்கப்பட்ட நாம் பாவம் செய்தாலும் தேவன் நம்ம மீது பிரியமாகத்தான் இருப்பார் அப்படின்னு சொன்னேன். இது முரண்பாடான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முரண்பாடு தான். இவர்கிட்ட நான் ஒன்று சொல்லியிருக்கேன், ரட்சிப்பை இழக்க முடியும் என்பவர்களை பற்றி பேசும்போது வேறொரு கருத்தை சொல்லியிருக்கேன். அது ஒரு முரண்பட்ட கருத்து. ரட்சிப்பை இழக்க முடியும்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள பற்றி பேசும்போது நான் சொன்ன கருத்து தவறு, நான் தவறாக சொல்லியிருக்கேன். இவருக்கு நான் பதில் கொடுக்கும்போது சொன்னேன் இல்லையா, ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் பாவம் செய்தாலும் தேவன் நம்ம மீது பிரியமாக இருப்பாருங்க. அதுதான் சரியான கருத்து, அதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஏன் அப்படின்னா, நான் என்ன போதிக்கிறேன், ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பை இழக்க முடியாது பாவம் செய்தாலும். இதுதானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்யும் போது தேவன் நம்ம மீது பிரியமாக இருக்க மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையாக இருந்துச்சுன்னா, எப்படி ரட்சிக்கப்பட்ட மனிதன் பாவம் செஞ்சுட்டு பரலோகம் போக முடியும்? பாவம் செய்தாலும் பரலோகம் போவோம் அப்படின்னு நான் போதிக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்தால் தேவன் நம்ம மீது பிரியமாக இருக்க மாட்டார் அப்படின்னா நம்ம பரலோகம் போக முடியாது. தேவன் அவருக்கு பிரியமில்லாதவர்களெல்லாம் பரலோகத்துக்குள்ளே விடுவாரா? விட மாட்டார். அப்போது என்னுடைய நம்பிக்கை நாம் பாவம் செய்தாலும் தேவன் நம்ம மீது பிரியமாகத்தான் இருப்பார். ஆனால் அந்த வீடியோவில் ரட்சிப்பை இழக்க முடியும் என்பவர்களை பற்றி நான் பேசும்போது அவங்க பாவம் செஞ்சால் தேவன் நம்ம மீது பிரியமாக இருக்க மாட்டார் அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கருத்து தவறு. அதை சுட்டிக்காட்டியதற்காக சகோதரர் சாலமனுக்கு என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக்கிறேன். இனிமேல் நான் பேசும்பொழுது அப்படி தவறுதலாக சொல்லக்கூடாது. அவர் அதில் என்ன பேசுகிறார் என்று சொன்னால், நான் பாவம் செய்தால் தேவன் பிரியமாய் இருக்க மாட்டார் என்று முதலில் பேசினேன். 2வது பிரியமாய் இருப்பார் என்று பேசினேன். நிச்சயமா நான் முரண்பாடாக தான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு அவரை ஒத்துக்கொள்கிறார். உண்மையிலே இப்படி ஒரு நேர் எதிர்கருத்து முரண்பாடு பேசியிருந்தா அதற்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அல்லது மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு தான் ஒரு சொல்லணும். ஆனா இவர் அந்த வார்த்தையை சொல்லலை. ஏன்னா இவரால் சொல்ல முடியாது. ஏனென்றால்
எதிர்கால பாவத்தையே தேவன் மன்னித்து விட்டார், நீர் எதிர்காலத்தில் பாவம் செய்தால் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று போதிக்கிறார். ஆண்டவர்கிட்டே மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று போதிக்கிறவர் வருத்தம் தெரிவிக்க மாட்டார், அதனால தெரிவிக்கல. அல்லது என்ன காரணத்துக்காக, அதாவது நான் முன்னுக்கு பின் முரணாக பேசினேன் என்பதை சொன்னவர் என்ன காரணத்துக்காக சொல்லணும். அவர் என்ன சொல்லுகிறார் அதுல? என்னுடைய இந்த முரண்பாட்டை வெளிப்படுத்தின திருப்பூர் சாலமோனுக்கு நன்றி, இனிமேல் அப்படி பேசாமல் பார்த்துக் கொள்கிறேன் சொல்லிட்டு, அவர் உண்மையிலேயே அந்த வருத்தம் தெரிவிச்சுன்னா அடுத்த கருத்து சொல்ல மாட்டார். அடுத்து சொல்கிறார், திருப்பூர் சாலமோனும் முரண்பாடாக பேசி இருக்கிறார், என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல இவன் என்ன அடிச்சிட்டான்னு வந்தா அவனு என்ன அடிச்சிட்டான் சார் அப்படின்னு சொன்னது போல அங்க ஒரு கருத்தை சொல்கிறார். சரி, இப்ப முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறேன் என்று ஒத்துக்கொண்டவர் வருத்தம் தெரிவிக்கல. அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சு நான் பேசினேன்னா தெரியாம பேசினான்னு சொல்லணும். இவர் ரெண்டும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் தெரியாமல் பேசிவிட்டேன் என்று சொல்ல அவரால் முடியாது. ஏன்னா அவர் நல்ல வேதத்தை கரைத்து கொடுத்த ஞானி. அப்ப இவருக்கு இது தெரியாதா அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆமா. ரெண்டாவது, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது. ஏன்னா பேசி ரொம்ப நாள் ஆக கூட இல்லை, இவர் நல்ல ஞாபக சக்தி உள்ளவர். அப்ப அன்னைக்கு இந்த வேடை நம்ம பேசி இருக்கிறோம், இன்னைக்கு இந்த வேடை பேசுறங்கிறது இவருக்கு மறதி வர்றதுக்கு நியாயம் இல்லை. அதனால இவர் தெரியாம பேசல, அது உறுதி. அப்ப தெரிந்துதான் பேசுனேன்னு சொன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அப்ப தெரிந்துதான் பேசுனேன்னு சொன்னா இவர் தெரிந்தே இப்படி முரண்பாடா பேசினா அப்ப கேட்கிற ஜனங்கள் என்ன முட்டாளா அப்படின்னு நினைச்சிருவாங்க. அதனால அதையும் அவரால் சொல்ல முடியாது. அதனால அதுக்கு தெரிந்து பேசுனா தெரியாம பேசுனான்னு விளக்கம் சொல்லாம இதை மட்டும் சொல்லிட்டு தொடர்ந்து திருப்பூர் சாலமோனை விமர்சிக்க போயிட்டார். அப்போ தான் பேசின தனது கருத்தையே நேர் எதிரடையாக இவர் பேசியிருக்கிறார். அதை உணர்ந்தும் அவர் என்ன செய்யல, ஒரு வருத்தமும் தெரிவிக்கல, அதற்கு விளக்கமும் கொடுக்கவில்லை. இவருடைய நிலைப்பாடு அதாவது என்ன அப்படின்னா, ஒரு நாள் ஒரு கருத்தை சொல்லுவாரு, அவரே ஒரு கருத்தை என்ன செய்வார், மாத்தி சொல்லுவார். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேதத்தின் சத்தியத்தை ஒரு மனுஷன் பேசினானா அது ஒரு நாளும் மாறாது, அதே தான் சொல்லுவோம், அது உண்மை. இவருடைய நோக்கமே இவர் கருத்தை வலியுறுத்துவதற்கு வேத வசனத்தை உபயோகப்படுத்துறார். அப்ப இப்படி உபயோகப்படுத்தும் போது இவர் கருத்து கேட்டால் போல அங்க மாறுபடுகிறது அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்ப இவர் கருத்தை இப்படி மாத்தி மாத்தி பேசும்போது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் ரெண்டாவது சொன்னது இல்ல முதல்ல சொன்னதுதான் உண்மைன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது, அல்ல நான் ரெண்டுமே சொன்னது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இவர் நம்மை பார்த்து வேத அறிவு இல்லை, வேத ஞானம் இல்லை அப்படின்னு அவர் என்ன கருத்துல சொல்றாருன்னா, இவரு தேவன் பாவம் செய்தாலும் பிரியமாய் இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னா, ஆமா பிரதர் ரொம்ப கரெக்ட், நல்ல விளக்கம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்து பாவம் செய்தால் தேவன் நம்ம மேல் பிரியமாய் இருப்பார்னு சொன்னாலும், ஆமா பிரதர் ரொம்ப கரெக்டா பேசிருக்கீங்க, எக்ஸலண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். இல்ல ரெண்டுமே சரியில்லைன்னு சொன்னாலும் ஆமான்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டோம்னா நம்ம வேத அறிவு உள்ளவர்கள். ஏன்னா இவர் அதைத்தான் வேத அறிவுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறார். நம்ம அப்படி சொல்லாததுனால நமக்கு வேத அறிவு இல்லை என்று சொல்லுகிறார் என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை இவரை போல மாறுபட்டு முரண்பட்டு பேசுகிற வேத அறிவு நமக்கு அவசியமும் இல்லை, அது இல்லாமல் இருப்பது நல்லது என்று எண்ணுகிறேன். அடுத்து வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நமக்கு பொது அறிவும் இல்லை, அதாவது காமன் சென்ஸ் அது இல்லை அப்படின்னு அவர் நம்ம மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. ஒருவேளை இந்த காமன் சென்ஸ்னா அதுக்கு சரியான அர்த்தம் என்ன, இவருடைய காமன் சென்ஸ் எப்படி இருக்கிறது? நீங்க கொஞ்சம் கல்லூரி விரிவுரையாளரா இருக்கிறதுனால அந்த அவருடைய அந்த கருத்துக்கும் அவர் சொன்ன விளக்கத்துக்கும் கொஞ்சம் நீங்க விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். கல்லூரி விரிவுரையாளர் எல்லாம் விட்டுருவானே, காமன் சென்ஸை பத்தி யாருக்குமே தெரியும். காமன் சென்ஸ்னா என்னன்னு யாருக்குமே தெரியும். சரி, இருந்தாலும் அந்த டிக்ஷனரி மீனிங் நான் கொஞ்சம் சொல்றேன் பாருங்க. காமன் சென்ஸ், the ability to make good sensible decisions or to behave in a sensible way. அறிவார்ந்த முடிவுகளை எடுக்கும் அல்லது அறிவார்ந்த முறையில் நடந்து கொள்ளும் ஆற்றல், நல்லறிவு, விவேகம். காமன் சென்ஸ்னா எந்த ஒரு காரியத்தை நாம செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிதானமா யோசிச்சு சரியான முறையில பேசுவது அல்லது செய்வது, இதுதான் காமன் சென்ஸ். நமக்கு காமன் சென்ஸ் இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். சரியா? அப்ப இவருடைய காமன் சென்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம முதல்ல பார்த்துடணும் இல்லையா? இவர் 2023 ஜனவரி மாசம் இறுதியில
ஒரு வீடியோ வெளியிடுறார். அந்த வீடியோ ஒரு தனிப்பட்ட நபரை குறித்த வீடியோ. ஒரு மனிதன், அந்த மனுஷனுக்கு பெயர் எனக்கு தெரியும். அந்த மனிதன் இவருடைய ஒரு செய்திக்கு கமெண்ட் கொடுத்திருந்தாரு. அந்த கமெண்ட்ல அவர் தெரிந்து செய்தாரோ தெரியாம செய்தாரோ தெரியல, அவர் தன்னுடைய ரகசியங்கள் எல்லாம் அங்க வெளியே சொல்லிட்டார். அத எடுத்து ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து அவருடைய அனுமதி பெறாமலேயே இவர் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார். ஜனவரி மாசம் 2023 வருஷம் இறுதியில இந்த வீடியோவை வெளியிட்டதாக எனக்கு ஞாபகம். ஒரு சில நாட்களுக்குள்ள அந்த வீடியோவை பிரைவேட்டுக்கு போட்டுட்டார். எவ்வளவு பொறுப்பான ஒரு மனுஷன்னு பாத்துக்குங்க, எவ்வளவுக்கு காமன் சென்ஸ் இவருக்கு வேலை செய்யுதுன்னு பாத்துங்க. ஒரு வீடியோவை போடுறதுக்கு முன்னாடி நிதானமா யோசிச்சு, இவர் பெரிய ஞானி இல்ல. இப்போ நம்ம போட்டு இவருடைய பார்வையில நாம ஞானி கிடையாது. அப்ப நாம செய்தோம்னா கூட அவரு ஓகே சரியா, நாம அப்படி செய்ய போறது இல்ல. நமக்கு அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்குமே வேத புஸ்தகம் தான். ஒரே வசனத்தை ஒரே மாதிரி தான் எல்லா காலங்களையும் பேச போறோம். ஒருவேளை ஒரு சின்ன டங் ஸ்லிப், ஒரு சின்ன ஒரு தவறு செய்துட்டோம்னா நாம அதுக்கு வருத்தம் தெரிவிச்சு ஏன் அதை டெலீட் பண்ணோன்னு நாம ஒரு விளக்கம் கொடுப்போம். ஏன்னா ஒருவேளை ஒருவேளை நம்மளை ஃபாலோ பண்றோம், நம்மளை யாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒருவேளை கேட்கறவங்களை நாம ஏமாத்திடக்கூடாது. இந்த காமன் சென்ஸ் நமக்கு இருக்கு. அதனால ஒருவேளை நாம இதை டெலீட் பண்ணோம்னா அது எதுக்காக டெலீட் பண்ணோங்கிறத நம்ம வீடியோவை பாக்குறவங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதுதான் காமன் சென்ஸ், சரியா? ஆனா இவர் அப்படி செய்யாம அந்த வீடியோவை டெலீட் பண்ணாரு. ஏன் டெலீட் பண்ணாருங்கிறது அவர் தான் சொல்லணும், சரியா? நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சாலும் கூட நமக்கு அவர் தான் பதில் சொல்லணும். ஆனா இவருடைய காமன் சென்ஸை பாருங்களேன். இவருடைய வீடியோல கமெண்ட் ஒருத்தர் போடுறாரு, சரியா? அந்த கமெண்டை எடுத்து பொதுவா இவர் பெயர்கள் எல்லாம் மறைச்சுதான் வெளியிடுவார். ஆனா அந்த வீடியோல தம்ப்நெயிலே இந்த நபருடைய பெயர் தான். இந்த நபர் விபச்சார பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எப்படின்னா, தன்னுடைய மனைவியை விவாகரத்து பண்ணாமல் ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னோடு பணிபுரிகிற வேறொரு பெண்ணோடு அவர் லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறார். அத அவர் ஓப்பனா அவருடைய கமெண்ட்ல போடுறாரு. இப்ப இவருடைய உபதேசத்தை கேட்டு, யாருடைய உபதேசம்? ஞானியாகிய லெனின் அவர்களுடைய உபதேசத்தை கேட்டு அந்த மனுஷன், எந்த மனுஷன்? விபச்சார பாவத்தை விட்டு விட்டவன் அல்ல, விபச்சார பாவத்திலே நிலைத்திருக்கிற ஒரு மனுஷன், நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு இவருடைய உபதேசம் தைரியத்தை கொடுத்துருச்சு. அந்த செய்தியை இவர் எப்படி வெளியிட்டு இருந்தாரு தெரியுமா? ஏதோ இவருடைய உபதேசத்துக்கு கிடைத்த வெற்றியாக ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய ஒரு வாழ்க்கைய தன்னுடைய உபதேசத்துக்கு கிடைத்த, அப்ப இவருக்கு அந்த தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கைய அந்த நபரோடு 2 பெண்களுடைய வாழ்க்கை இன்வால்வ் ஆயிருக்கு. அது இவருக்கு முக்கியம் அல்ல. தன்னுடைய விக்கிரகமாகிய தன்னுடைய உபதேசத்தை நிலைநிறுத்துவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா எத்தையும் நிதானிக்காம, நான் அந்த வீடியோவை அவர் வெளியிடும் போது அந்த தம்ப்நெயில பார்த்தோன்னா ரியலா நான் ஷாக் ஆனேன். ஏன்னா இவருக்கு மேல எனக்கு நல்ல மதிப்பு உண்டு, சரியா? ஆரம்பத்துல பல செய்திகள் எனக்கு ஒரு ஐ ஓப்பனரா இருந்துச்சு, உண்மை, அதை மறுக்க முடியாது, சரியா? அப்ப அந்த நபர் உடைய தனிப்பட்ட ஒரு பாவத்தை சுட்டி காட்டி அவர் இவரை நம்பில கமெண்ட் போட்டார். அவரு ஹி மஸ்ட் பி இக்னரண்ட் பர்சன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கமெண்ட் போட்டா அது பப்ளிக்கு போவோம், 4 பேர் பார்ப்பாங்க, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை வெளியே வரும். அதனால பெண்கள், நம்மோட இணைந்திருக்கிற பெண்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு ஒரு கஷ்டம், இதெல்லாம் அவர் புரிஞ்சு போட்டாரா புரியாம போட்டாரான்னு தெரியல. ஆனா அவருடைய பெர்மிஷன் வாங்கி இவர் இந்த வீடியோவை வெளியிடல என்பது நன்றாக தெரியும். ஏன்னா அவருக்கு ஒரு பிரதர் லெனின் அவருக்கு ஒரு கமெண்ட் தான் போட்டிருந்தார். நீங்க போட்ட கமெண்ட்டுக்கு அடிப்படையா கொண்டு நான் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல இவர் போட்டிருந்தார். இவருடைய செய்திக்கு கீழே கமெண்ட்ல போட்டிருந்தார். அப்ப இவருடைய காமன் சென்ஸ என்ன சொல்றது பாருங்க. ஒரு செய்தியை போட்டா அந்த செய்திய பிரைவேட்டுக்கு போடுறது சரியா? அன்னைக்கு இவர் போட்ட உடனே சில 1000 பேர் அந்த செய்தியை பாத்துறாங்க இல்லையா? அப்ப இவருடைய உபதேசத்துக்கு கிடைச்ச வெற்றி என்ன?
விபச்சார பாவத்திலே வாழலாம், எதிர்கால பாவமும் மன்னிக்கப்பட்டு விட்டது, எனவே விபச்சார பாவத்திலே நாம் தொடர்ந்து வாழலாம் என்கிற தைரியம் இன்னும் சிலருக்கு வந்திருக்குமா, வந்திருக்காதா? ஆனா இப்ப டெலீட் பண்ணிட்டார். ஏன் டெலீட் பண்ணார் என்கிறதனுடைய பதில இவர் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு மற்ற நம்மை குறித்த காரியங்கள், நாம பேசும்போது ஏதாவது டங் ஸ்லிப் ஆச்சுதுன்னா அதை எடுத்துக்கிட்டு வீடியோ போட்டா நல்லா இருக்கும். சரியா? வேற இன்னும் அவரு இத மாதிரி ஏதாவது வீடியோ டெலீட் பண்ணிருக்காங்க. ஆமா, என்னுடைய ஏற்கனவே என் செய்தியில நான் அதை சொல்லியிருக்கிறேன். அதாவது சில வாரங்களுக்கு முன்னாடி ரவி சகரியாஸ், ஒரு வெளிநாட்டு ஊழியர், அவரை பற்றி பேசியிருந்தாரு. அவர் நல்ல பாப்புலரா ஊழியம் செய்தவர், பிரசித்தி பெற்றவர். அப்படி இருந்தவர் அவர் மரித்த பிறகு அவரை பற்றி தகவல்கள் வந்துதான். அவர் நிறுவனம் ஆராய்ச்சி பண்ணும்போது அவர் நிறைய பாலியல் குற்றத்துல செய்திருக்கிறாரு, பண கையாடல் செய்திருக்கிறாரு, தன்னுடைய படிப்பை மறைச்சிருக்கிறான்னு கண்டுபிடிச்சு அது உண்மையில் நிரூபிக்கப்பட்டுச்சான். இதை அவர் சொல்லிட்டு இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அதுல ஒரு குறிப்பு சொன்னார். என்னன்னா, எவ்வளவு பெரிய ஊழியரா இருந்தாலும் பாவத்துல விழுந்து போக வாய்ப்பு இருக்கிறது, எனவே எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல உள்ள நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவுங்கிற அந்த வசனத்தையும் கோட் பண்ணார். உடனே நான் கமாண்ட்ல போய் அவர்கிட்ட கேட்டேன், பிரதர், நீங்கள் என்ன பாவம் செஞ்சாலும் அவனுக்கு ரட்சிப்பை இழக்க மாட்டான், பரலோகம் போயிடுவான்றீங்களா? அப்ப இந்த ரவி சகரியாஸ் பரலோகம் போயிடுவாரா? நீங்க ஒரு வசனத்தை கோட் பண்ணிருக்கீங்க, நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருக்கடவனே. அப்புறம் நிற்கிறவன் என்றால் யாரை குறிக்கிறது, விழுந்து போகுதல் என்றால் எதை குறிக்கிறது அப்படின்னு நான், ஏன்னா அவர்கிட்ட நேர்ல பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடையாது, கமெண்ட்ல போட்டேன். உடனே எனக்கு அவர் பதில் தராம திருப்பி என்னிடத்துல ஒரு கேள்வியை கேட்டு சம்பந்தமே இல்லாம பேசியிருந்தார். அப்ப நான் சொன்னேன், பிரதர், நான் கேட்ட கேள்விக்கு பதில் தாங்க, அப்புறம் நான் இதை சொல்றேன் அப்படின்னு. அதுக்கு ஒரு அடுத்ததுல, என் கேள்விக்கு உங்களால் எப்படி பதில் தர முடியவில்லையோ அதே போல் உங்கள் கேள்விக்கு என்னால் பதில் தர முடியாதுன்னு முடிச்சிட்டார். அடுத்த ஒரு செய்தி, நான் முரண்பாடாய் பேசுறேன், குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்ல அப்படின்னு ஒரு 2-3 செய்தியை போட்டார் பார்த்துக்கங்க. நான் 3லையும் இந்த கமெண்ட்டை கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு வாரம் கழிச்சு, அப்ப எனக்கு நமக்கு உண்மையில இந்த மாதிரி புத்தி இல்லை, இல்லைன்னா அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கலாம், நம்ம விட்டுட்டோம். 4ஆம் நாள் படிச்சா கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிற ஒரு செய்தியை காமனா போட்டாரு. இந்த 3 செய்தியுமே காணல, ரிமூவ் ஆயிட்டு. நான் இப்பவும் அந்த கர்த்தர் நல்லவர்ங்கிற போட்ட செய்தியில நான் போட்ட கமெண்ட் ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கு, வேணா உங்களுக்கு நான் அனுப்பி தரேன். உடனே நான் கேட்டேன், பிரதர், ஏற்கனவே நீங்க போட்ட 3 செய்தியில நான் கேட்ட கேள்விக்கும் என்னை சார்ந்த மக்களுடைய குழப்பத்துக்கும் பதில் தரல. அதனால தயவு செய்து நீங்க அந்த 3 வீடியோவையும் திரும்ப அப்படியே மாறாம அப்லோட் பண்ணி எங்க கேள்விக்கு பதில் தந்தா எங்க குழப்பம் தீரும்னு போட்டேன். இன்னும் வரைக்கும் அதுக்கு என்ன செய்யல, பதிலும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏன்னா இவருடைய கருத்துக்கு மாறா இவரே பேசிட்டாரு. இந்த மாதிரி தான் ரட்சிப்பை இழக்க முடியாது, பாவஞ்சால் பரலோகம் போவானா அவர் வாயிலிருந்து முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நிற்கிறவனுக்கு வசனத்தை சுட்டி காட்டிட்டாரு. அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா திரும்ப இந்த ரவி சகரியாசை போட்டு அவர் சொன்ன கருத்து, இதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் மாத்தி, எவ்வளவு பெரிய ஊழியரா இருந்தாலும் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது, இப்படி திருப்பி போட்டு இப்ப அதுதான் அதுல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை உறுதிப்படுத்துறதுக்கு இன்னொரு சகோதரனும் இந்த 2வது செய்தியை போட்ட உடனே கேட்டிருக்காரு ஒரு கமெண்ட்ல, நீங்க முந்தி போட்ட செய்தியில ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க, அவர் தெரிஞ்சு கேட்டாரோ தெரியாம கேட்டாரோ, ஐயா அதை திருப்பி போடுங்க அப்படின்னு. அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் என்கிட்ட இருக்குது. இப்படி இவர் முன்னுக்கு பின் முரணா பேசுவாரு. பேசின பிறகு நம்ம சுட்டி காட்டினா அது பாதிக்கும்னா எடுத்துருவாரு. அதே போல யாக்கோபு 3:1 நான் ஏற்கனவே இவருடைய 2 செய்திக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கிறேன். அதுக்கு 2வதுக்கு எனக்கு விளக்கம் கொடுத்த பிறகு கொடுக்காம போயிட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்ப பேசினாரு. அப்போ அதே கருத்தை பேசி தான் குடும்பத்தில் உள்ள பெண்கள் பொட்டு வைப்பாங்க, அது வைப்பாங்கன்னு அதுல பேசியிருந்தார். 2 நாள் தான் ஆச்சு, திரும்ப அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த குடும்பத்தை பத்தி சொன்னதை கட் பண்ணிட்டு மற்றதை போடுறாரு. அப்போ இவர் பேசுனது உண்மை, சரிதான், மாறாது அப்படின்னு சொன்னா எதுக்கு அதை ரிமூவ் பண்ணணும்? அல்லது நீங்க சொன்ன மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கு விளக்கத்தை சொல்லணும். அப்போ தானே அவர் நேர்மை. அப்போ காமன் சென்ஸ் அப்படின்னு பொது அறிவுன்னு பேசினா நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அதை புரியாம இவருக்கு காமன் சென்ஸ் இல்லை அப்படின்னு பேசுறது எவ்வளவு ஒரு நம்மளை பார்த்து அபத்தம்னாரு. அதை தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. இல்ல, தனிப்பட்ட முறையில அவரு என்ன சொல்றதுனால நம்ம பாதிக்கப்பட போறோமா? இவர் நமக்கு காமன் சென்ஸ் இல்லைன்னு சொல்றதுனால நமக்கு காமன் சென்ஸ் இல்லைன்னு ஆயிருமா? அல்லது இவர் நம்மளை புகழ்ந்துட்டாருங்கிறதுக்காக நமக்கு ஏதாவது
ஒரு ஜான் நம்ம வளர்ந்துட போறோமா? எதுவுமே நடக்க போறது இல்ல. இவரை போல பட்ட காமன் சென்ஸ் ஆ, நமக்கு இல்லதான். ஆமா. இவரை போல ஒரு வீடியோவை போட்டுக்கிட்டு டெலீட் பண்ணக்கூடிய இந்த காமன் சென்ஸ் நமக்கு இல்லதான். அந்த காமன் சென்ஸ் இல்லாம இருக்கிறது தான் நல்லது. கடைசியா நம்மள பார்த்து இவங்க பேசாம இருந்தா இவர்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது அப்படின்னு அவரு சொல்றாரு. இதையும் கொஞ்சம் அவர் யோசிச்சு தான் சொல்லணும். இவரு மட்டும் பல வருஷமா இன்னைக்கு நம்மளும் சில ஊழியர்களுடைய விமர்சிக்கிறோம். எல்லா ஊழியர்களையும் விமர்சித்து தவறு தவறுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பல வருஷமா அவர் நிறுத்தல. இவர் உபதேசத்தை மட்டும் தவறுன்னு நம்ம விமர்சிட்டோம்னா நம்ம நிறுத்திடணுமா? இதுல ஓ என்ன நியாயம் இருக்குது? அப்போ நீங்களும் விமர்சிக்கிறத நிறுத்தணும்ல. அப்ப நாங்க விமர்சிக்கிறது தப்பா ரைட்டான்னு வேணா வசனத்தின் அடிப்படையில சுட்டி காட்டணும். நிறுத்துகிறது நல்லது அப்படின்னு என்ன அடிப்படையில இவரு சொல்ல முடியும்? இவர் சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குது? அப்ப நீங்க நிறுத்துங்க. முதல்ல நிறுத்திடணும். நானும் எல்லாரையும் விமர்சிக்கிறத இன்னையில இருந்து நிறுத்திட்டேன். நீங்களும் நிறுத்துங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல. அதுவும் கூட இவர் சொல்ல முடியாது. ஆனா ம். நீங்க நிறுத்துங்க. நான் நிறுத்த மாட்டேன். அப்ப இது என்ன ஒரு அறிவு, என்ன ஒரு ஞானம் பாருங்க. நாம நிறுத்தினா நமக்கு நல்லதான். அது ஏன் இவர் இப்படி சொல்லணும்? கொஞ்சமா நியாயமா யோசிக்கணும். சரி, நம்ம என்ன நோக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கோம்? அத கொஞ்சம் சொல்லுங்க நீங்க. ம். நம்ம என்ன நோக்கத்துக்காக பேசிட்டு இருக்கிறோம்? இந்த லெனின் போன்றவர்களுடைய பின்னாடி மாத்திரம் போய் இவரை மட்டுமே ஆவியானவராக கொண்டு, கள்ள தீர்க்கதரிசிகளை மட்டுமே தங்களுக்கு போதகர்களாக கொண்டு அவங்க பின்னாடி போகக்கூடிய கூட்டத்துல ஒரு சிலரை அவர்கள் வஞ்சிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது, ஆமா. ரட்சிக்கப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதை வசனம் சுட்டி காட்டுவதினால் சிலரையாவது பைபிளுக்குள்ள திருப்பிடலாம், யோசிக்க வச்சிடலாம். பைபிளை நம்புங்க, ஆவியானவரை நம்புங்க, நீங்களே நேரடியாக பைபிளை வாசிங்க, தியானிங்க. எந்த ஒரு மனுஷனுடைய கண்ணாடியும் போட்டு பைபிளை புரிந்து கொள்ள விரும்பாதீர்கள், அப்படி அறிந்து கொள்ளாதீர்கள். அது நமக்கு ஆபத்து. நாங்களே பேசினா கூட நாங்க பேசுறதுனால யாரும் வசனத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது. வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆனா நாங்க சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது. வசனத்தின்படி சரியா இருந்தால் மாத்திரம் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். சரியா? இதுதான் எங்களுடைய நோக்கம். ஒரு சிலரை வேதத்தின் பக்கம் திருப்புவதுதான் எங்களுடைய நோக்கம். ஆனா ஏன்னா நம்முடைய நோக்கம் வஞ்சிக்கப்படுவார்கள்ங்கிற நம்பிக்கையில பேசுறோம். இவருடைய எஸ் நோக்கம் ரட்சிக்கப்பட்டவன் விழுந்தே போக மாட்டான், ரட்சிக்கப்பட்டவன் இழக்கவே மாட்டானா இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப இவர் தான் நோக்கமற்று பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலா பார்த்தா இவர் தான் பேசுறத நிறுத்தணும். ம், இவர் ம், பேசுறத நிறுத்தணுங்கிறத நாங்க நிறுத்திதான் ஆகணும். அதை நாங்க விருப்பப்படல. இவருடைய கான்செப்ட் படியே இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொல்றேன் உங்களுக்கு, இதை ம். நான் அடிக்கடி அவர்கிட்ட கேள்வியை கேட்டாச்சு. ஆனா இவரு எங்கேயாவது பதில் சொல்லியிருக்கிறாரான்னு தெரியல. சரியா? இந்த வீடியோ மூலமா நம்ம கேட்கிறோம், இதற்கு அவர் பதில் சொன்னா நல்லது. சரியா? ஏன்னா இவருடைய கான்செப்ட் என்ன? ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் ரட்சிப்பை இழக்க முடியாது. அப்ப அவனுக்கு விழிப்புணர்வு தேவையா? அவன் பாவம் செய்தாலுமே பரலோகத்துக்கு போறான்னு இவர் பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப அவனுக்கு ஆமா. எதையுமே சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் எப்படியுமே ரட்சிப்பை இழக்க போவது இல்லை. எனவே இவர் அவர்களுக்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 1. சரி, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக பேச போறாரா? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இவர் பேசி ஏதாவது ஆக போகிறதா? ரட்சிப்பு கர்த்தருடையது, இவருக்கு நல்லா தெரியும். இவர் பேசுறதுனால ஒரு மனுஷனை இவர் ரட்சிக்க போறாரா? ரட்சிப்பு கர்த்தருடையது. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு மனுஷர்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க. அதைத்தான் தொடர்ந்து இந்த வசனத்தை அவர் சொல்லிட்டு இருக்கிறார். அதனால இவருக்கு நல்லா தெரியும் அவர்களுக்காக பேச முடியாது. ஏன்னா அவங்க இன்னும் ரட்சிக்கப்படல. சரியா? ஒருவேளை இனிமேல் இப்ப ரட்சிக்கப்படல, இனிமேல் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்களுக்காக பேசுறேன்னா இவர் எதை பேசணும்? இவர் சுவிசேஷத்தை தவிர வேற ஒண்ணுமே பேச முடியாது. சுவிசேஷத்தை பலவிதமான தம்ப்நெயில்ஸ் போட்டு இவர் பேசலாம். சரியா? ரட்சிக்கப்படாதவன் ரட்சிப்புக்குள்ள இவர் பேசுவதனால வரப்போறது இல்லை. ஓகே, சுவிசேஷத்தை பேசினார்னா அவன் சுவிசேஷத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இவர் சுவிசேஷத்தை மட்டும் தான் பேசணும். ஆனா நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இந்த எபிசோட்ல? இல்ல பிரதர், ஓரளவுக்கு நம்ம சொல்லிட்டோம். நீங்க பேசி முடிச்சிருங்க. பிரியமானவர்களே, இந்த எபிசோடினுடைய அடுத்த பாகத்துல எபேசு சபையை குறித்து அண்ணன் பேசும் பொழுது எதிர்கால பாவமும் மன்னிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி அங்க பேசினாங்க.
அதற்கு விளக்கம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் சரியான விளக்கம் கொடுக்கல. அது மட்டும் இல்லாம நீங்கள் வேத ஆதாரம் சொல்வீர்களா என்றெல்லாம் கேட்டிருந்தார். அடுத்த எபிசோட்ல, அடுத்த பார்ட்ல அதற்கான விளக்கத்தை கொடுக்க இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ பிரதர்.